அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் எம்பெருமானார் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் நாமெல்லாம் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹுடைய இறை ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு இறைவன் கூலியை வழங்குவானாக என்ற இடத்துல பிரார்த்தித்தவனாக இஸ்லாத்தை பின்பற்றுகிற நாம் நம்மளுடைய இறைவன் அல்லாஹ் என்கிற அந்த நம்பிக்கையும் நமக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்கிற அந்த நம்பிக்கையும் நம்மில் பெரும்பாலான மக்களிடத்தில் உள்ளத்தில் இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் அந்த விஷயங்கள் நம்மளிடத்தில் பின்பற்றப்படுகிறதா என்று பார்த்தால் பெரும்பாலான மக்களிடத்தில் இறை தூதரை பற்றி அறியாத சமுதாயமாகவே இன்றைக்கு நம்மில் பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் பல நபர்களிடத்தில் முஹம்மது நபியை பற்றி கேட்டால் அவர்களால் அந்த இறை தூதரை பற்றி பேசுவதற்கும் சொல்வதற்கும் அவர் புரிந்திருக்கிற நபியை பற்றி அவராலேயே விளக்கம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைத்தான் இருக்கிறது. உங்கள் தூதர் யாருப்பா? முஹம்மது நபின்றோம். ஆனால் முஹம்மது நபியை பற்றி அவரால் எந்த ஒரு தகவலும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் முஹம்மது நபி இல்லாத பல நபர்களை பற்றி அவரிடத்தில் கேட்டால், அரசியல் வியாதிகளை பற்றி கேட்டால் அப்படியே அடுக்கி கொண்டே செல்வார்கள். ஒவ்வொரு தலைவரை பற்றியும், ஒவ்வொரு போராளிகளை பற்றியும், ஒவ்வொரு சமுதாயத்தில் உருவெடுத்த பல நபர்களை பற்றி பேசுகிற வரலாறுகளை படித்திருக்கிற நாம் முஹம்மது நபியை பற்றி அறியாத மக்களாகவே கடந்து செல்கிறோம். விரல் விட்டு எண்ணலாம். சில நபர்கள் முஹம்மது நபியினுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து தெரிந்து அவருடைய இந்த சமுதாய மக்களுக்கு மார்க்கத்தை கொண்டு வந்த விதத்தை நாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்வோம். ஒரு மனிதர் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்மில் பெரும்பாலான மக்களுக்கு தெரியும். ஒருவரை அடக்கம் செஞ்சிட்டோம்னு சொன்னால் அவரிடத்தில் மலக்குமார்கள் வருவார்கள். அவர்களிடத்தில் கேள்விகள் கேட்கப்படும். மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? இப்படி இறைவன் மலக்கை வைத்து இறந்த மனிதருக்கு அந்த மண்ணறையில் கேள்விகளை இறைவன் எழுப்புவார். உங்களுடைய வேதம் என்ன? இறை தூதரை பற்றி கேள்விகள் இருக்கப்படும். இதெல்லாம் நாம் அறிந்த செய்திகள் தான். இதை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் மக்களிடத்தில் சொல்லுகிறார்கள். ஒருவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்துலையே என்ன பண்ணுறாங்கன்னா, சஹாபாக்களோடு சேர்ந்து அமருகிறார்கள், உட்கார்றாங்க. கையில் ஒரு குச்சியை வச்சு அப்படியே மண்ணை நோண்டிக்கிட்டு அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. அங்கு மண்ணறையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்து அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களிடத்தில் விளக்கம் சொல்லி ஒரு கேள்வியை முன்வைத்து பேசுகிறார்கள். இந்த இறந்த இந்த நபரிடத்தில், இறந்த அனைவரும் இடத்திலையும் முஹம்மதை குறித்து கேள்விகள் கேட்கப்படும். இறை தூதரை குறித்து கேள்விகளை இறைவன் முன்வைப்பான். அப்போ எப்படி அல்லாஹ் அந்த நேரத்தில் கேள்வியை கேட்க வைப்பான்னா, முஹம்மது நபியினுடைய உருவத்தை காமித்து கேள்விகள் கேட்கப்படும். இவர் யார் என்று தெரியுமா? அப்ப முஹம்மது நபியை பற்றி விளங்கி இருக்கிறவர் அந்த நேரத்தில் இவர்தான் முஹம்மது, எங்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் என்று பதில் சொல்லுவார். அப்போ மலக்குகள் திருப்பி கேட்பார்களாம், எப்படி நீங்கள் அவரை அடையாளம் கண்டுக்கிட்டீங்க?
இன்னைக்கு உதாரணத்துக்கே வச்சிங்களேன், இந்த சமுதாயத்தில் நாம் வாழ்கிறோம். ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு வயது இருக்கிறது. ஆனால் முஹம்மது நபிக்கும் நமக்கும் மத்தியில் கிட்டத்தட்ட 1400 வருடங்கள் கேப்பு. அந்த 1400 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு இறை தூதர் மக்களிடத்தில் இன்னைக்கு நாம் பின்பற்றுகிற இந்த இஸ்லாமிய கொள்கையை எடுத்து சொல்வதற்காக வேண்டி இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர், அவருடைய மரணமும் நமக்கும் 1400 வருடங்கள் வித்தியாசம். அப்ப இங்க இருக்கிற யாருமே முஹம்மது நபியை பார்க்காத நபர்கள். நமக்கு முன்பு வாழ்ந்தவர்களும் சரி, அப்படியே பல நூற்றாண்டுகள் கடந்து போனாலும் யாருமே முஹம்மது நபியினுடைய உருவமும் புகைப்படமும் இல்லாமல் ஒரு இறை தூதர் இந்த உலகத்தில் வந்தார் என்கிற அந்த நம்பிக்கையில் அவருடைய வரலாறை படித்து இறை தூதரை பின்பற்றுகிற நமக்கும் அந்த இடத்துல இறைவன் கேள்வி வைப்பான். முஹம்மது நபியினுடைய உருவத்தை காமித்து கேள்விகள் கேட்கப்படும். அப்ப கேள்வி கேட்கிற அந்த நபரிடத்தில் பதில் சொல்லியிருப்பார்ல, அப்ப மலக்குகள் கேட்பார்களாம், இவரை எப்படி நீங்க அடையாளம் கண்டுகிட்டீங்க? அப்ப அவர்கள் சொல்வார்களாம், நாங்கள் குர்ஆனை படித்தோம், குர்ஆன்ல சொல்லப்பட்டது, குர்ஆனை படித்ததினால் அது எங்களுக்கு காட்டிய அந்த நேர்வழியினால் இன்றைக்கு நாங்கள் இந்த முஹம்மதை பின்பற்றுகிற இறை தூதராக ஏற்று தங்களுடைய வாழ்க்கையில் வழி நடந்தோம் என்று சொல்லி அந்த இறந்த நபரிடத்தில் கேட்கப்படுகிற பொழுது அவர் பதில் சொல்வாராம். அப்ப முஹம்மது நபியை பற்றி அறிவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். எங்க படிக்க முடியும்? குர்ஆன் தொடர்பு இருந்தால் நாம் வரலாறுகளை தெரிந்து கொள்ள முடியும், சட்ட திட்டங்களை புரிந்து கொள்ள முடியும், அதன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுகிற நபராக மாற முடியும். அப்படி இல்லையா, பள்ளிவாசலுடைய தொடர்பு வேணும். பள்ளிவாசலுடைய தொடர்பு இருந்தால் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள, மார்க்கத்தை பேணுவதற்கும் அதன் அடிப்படையில் நடந்து கொள்வதற்கும் நம்மளால் முடியும். ஆனால் இன்னைக்கு நம்மில் பெரும்பாலான மக்களிடத்தில் பள்ளிவாசலுடைய தொடர்பும் இல்லை, குர்ஆனிய தொடர்பும் இல்லை, முஹம்மது நபியை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வமும் இல்லாத மக்களாக இருக்கிறோம். இதனால தான் ஜமாத்து ஒவ்வொரு தடவையும் மக்களிடத்தில் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ கூட யோசிச்சு பாருங்க, 10 மாத செயல் திட்டம் முஹம்மது நபியை குறித்து மக்களிடத்தில், இஸ்லாத்தை ஏற்றவரிடத்திலையும் ஏற்காத மக்களிடத்திலும் முஹம்மது நபியை குறித்து அவருடைய கொள்கை, வாழ்க்கை வரலாறுகளை குறித்து தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறோம். திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி மக்களிடத்தில் முஹம்மது நபியை குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் அந்த செயல் திட்டத்தை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இப்போ முஹம்மது நபியை விளங்கியிருந்தால்தான் இஸ்லாத்தை நாம் சரியாக நடைமுறைப்படுத்த முடியும். ஆனால் இன்னைக்கு நம்மில் பெரும்பாலான மக்களிடத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவருடைய வரலாறு தெரியுது, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து மரணித்த பல நபர்களுடைய வரலாறுகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் முஹம்மது நபியினுடைய வரலாறை படிப்பதிலும், அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதிலும், அவர் மீது நேசம் காட்டுவதிலும், அவரை எல்லா காரியங்களிலும் முதன்மைப்படுத்துகிற விஷயத்தில் நாம் பின்னோக்கி நிற்கிறோம். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பல இடங்களில் மக்களிடத்தில் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல கூட முஹம்மது நபியை குறித்து மக்களிடத்தில் பல வசனங்களில் பேசுகிறார். அப்படி அல்லாஹ் இறக்கிய ஒரு வசனத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, குர்ஆனில் ஒரு வசனத்தை நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையான்னு கேட்கிறான். என்ன வசனம்னு கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இப்படி ஒரு வசனத்தை இறைவன் இறக்கியது உண்மைதானா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறார்.
ஆமாம் உண்மைதான் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர்கிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரை, அந்த வசனத்துடைய அர்த்தம் என்னென்னா, ஒரு இஸ்லாத்தை பின்பற்றுகிற மூமின்கள் தங்களுடைய எல்லா நிலைகளிலும் எல்லா காரியங்களிலும் முஹம்மதைத்தான் முற்படுத்துவார்கள். இதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். இந்த வசனத்தை கேள்விப்பட்டுட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து பேசுகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் ஒருவரை நான் மிகவும் நேசிப்பதாக இருந்தால் முதல்ல என்னத்தான் அதிகமாக நேசிப்பேன். எனக்கு பிறகு ஒருவரை நான் எல்லா விஷயத்திலும் நேசிப்பது முன்னிலைப்படுத்துவதாக இருந்தால் உங்களை நான் முன்னிலைப்படுத்துவேன். அவரே முதல்ல அந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு அல்லாஹுடைய தூதரிடத்தில் முதல்ல ஒரு விளக்கத்தை கொடுக்குறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா நிலைமையிலையுமே அல்லாஹுடைய தூதரோடு சப்போர்ட்டாக இருந்தவங்க. அந்த வசனத்தை கேட்ட உடனே அல்லாஹுடைய தூதர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்னுடைய உயிர் எனக்கு முதல்ல முக்கியம், நான் என்னை நேசிக்கிறேன். அதற்கு பிறகு என்னுடைய தாய் தந்தை செல்வம் பிள்ளைகள் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு உமர் வந்து அல்லாஹுடைய தூதர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹுடைய தூதர் இந்த வசனத்தை மறுபடியும் புரிய வைக்கிறாங்க. லாயா உமர், உமரே நீ சொல்வது இதுக்கு அர்த்தம் கிடையாது. இந்த வசனத்துடைய நோக்கம் என்னென்னா, மின் அன்ஃபுசிஹிம், உங்களுடைய உயிரை தாண்டி எல்லா நிலைகளிலும் முஹம்மதை நீங்கள் முற்படுத்த வேண்டும், இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு முஹம்மது நபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருத்தி விளக்கம் கொடுக்கிற பொழுது அடுத்த கணமே மாறிவிடுகிறார் உமர். என்னுடைய உயிர் ரெண்டாவது, எனக்கு அடுத்தது தான், என்னுடைய உயிரே போனாலும் முஹம்மது நபியைத்தான் எல்லா நிலைகளிலும் நான் முன்னிலைப்படுத்துவேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறிவிடுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த உலகத்தில் நாம் இந்த வசனத்தோடு நம்மளை ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முஹம்மது நபியை எந்த அளவுக்கு நாம் வச்சிருக்கிறோம், நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையில் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்த இப்பொழுது வரைக்கும் முஹம்மது நபியை குறித்து, அவரை பற்றி, அவர் கற்றுத்தந்த இந்த கொள்கையை பற்றி நாம் எந்த நிலையில் முஹம்மது நபியை பின்பற்றுகிறோம், நேசிக்கிறோம், முன்னிலைப்படுத்துகிறோம் என்பதை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். யோசிச்சு பாருங்க, முஹம்மது நபியை பற்றி எவ்வளவு தூரமாக நாம் கடத்த முடியுமோ அவ்வளவு தூரமாக வச்சிருக்கிறோம். எல்லா விஷயத்திலும் சரி, மார்க்கத்தினுடைய போதனையிலும் சரி, முஹம்மது நபியை தெரிந்து கொள்வதிலும் சரி, முஹம்மது நபியை நேசிப்பதிலும் சரி, இப்படி எல்லா விஷயத்திலையுமே நமக்கும் முஹம்மது நபிக்கும் சம்பந்தம் இல்லாத நபர்களாகத்தான் இன்றைக்கு பெரும்பாலான இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூட ஒரு செய்தியில் சொல்கிறாங்க, லா யூமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் நம்பிக்கை கொண்ட மக்களாக மாற முடியாது. உங்களுடைய ஈமான் எப்போ பரிபூர்ணமாகும்னு சொன்னால், ஹத்தா கூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிகி வ வலதிகி வன்னாசி அஜ்மாயின், நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையை மொத்தமாக கொண்டு வந்து அல்லாஹுடைய தூதர் நிப்பாட்டுறாங்க. உங்களுடைய செல்வம், உங்களுடைய குடும்பம், பிள்ளைங்க, தாய் தந்தை, இப்படி எல்லாத்தையும் குறிப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இதையெல்லாம் தாண்டி நீங்கள் முஹம்மது நபியை நேசிக்காத வரைக்கும் உண்மையான ஈமான் தாரியாக மாற முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே தடியாக உடைச்சிட்டாங்க. எப்போ நம்மளுடைய ஈமான் பரிபூர்ணமாகும், நாம் எப்போ மூமின்களாக அல்லாஹ்விடத்தில் அடையாளப்படுத்த முடியும்? நீங்கள் இந்த உலகத்தில் சம்பாதிக்கிற செல்வங்களை விட, அதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட, உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளைக்கும் மனைவிக்கும் இந்த உலகத்தில் நாம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட எல்லாத்தையும் தாண்டி முஹம்மது நபிக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், எல்லா நிலைகளிலும் அவரை முன்னிலைப்படுத்துவது, முஹம்மது நபியை நேசிப்பது, பிரியப்படுவது, இதுதான் நம்மளுடைய ஈமானை பரிபூர்ணப்படுத்தும். அப்போதான் மூமின்களாக மாற முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியில் நம்ம இடத்துல விளக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, குடும்பமாக இஸ்லாமான்னு வருகிற பொழுது இஸ்லாத்தை விட்டுட்டு குடும்பத்துக்கு போயிடுறோம்.
பணமா மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களால் வருகிற பொழுது மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை விட்டுட்டு பணத்தின்பால் எவ்வளவு ஹராமான காரியமாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு அதன் பக்கம் சாய்ந்து விடுகிறோம். மார்க்கமா உலகமா என்று வருகிற பொழுது மார்க்கத்தை விட்டுவிட்டு இந்த உலகத்தினுடைய அற்ப இன்பங்களில் மூழ்கி வாழக்கூடிய மக்களாக மாறி விடுகிறோம். இருக்கிறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. எல்லா விஷயத்திலையுமே அடுத்தால பார்க்கவே வேணாம், முதல்ல நம்மளை திருத்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. முகமது நபியை குறித்து அவர் போதித்த அந்த கொள்கையை குறித்து நாம் என்ன விளங்கி இருக்கிறோம்? முதல் விஷயம் அதை தெரிஞ்சால் தான் நடைமுறைப்படுத்த முடியும். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு 60வது 50வது இப்படின்னு சொல்லுகிற நாம் முகமது நபியுடைய வாழ்க்கை வரலாறு அந்த புத்தகத்தை என்னைக்காவது படிச்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். இவ்வளவோ படிக்கிறோம், எதையோ தெரிஞ்சுக்கிறோம், மொபைலில் உட்கார்ந்து எதையோ உட்கார்ந்து நாம் தெரிந்துக்க வேண்டும் என்கிற வீடியோக்களை டெய்லி பார்க்குறோம். ரீல்ஸை உட்கார்ந்து நேரங்களை பார்த்து நேரங்களை அதில் பல நேரங்கள் செலவிடுகிறோம். பல வீடியோக்களை எடுத்து நாம் அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இத்தனை வருஷத்தில் முகமது நபியினுடைய வரலாறை நான் படிச்சிருக்கிறேன், குரானை படித்து தெரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா நம்மளால்? யோசிச்சு பாருங்க. குரானிய தொடர்பு தூரம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு தூரம். இப்படியே மார்க்கத்தை கற்காமல் படிக்காமல் இன்றைக்கு பேரளவில் இஸ்லாமியர்களாக நம்மில் பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. உங்களுடைய இறை தூதர் யாருன்னு கேட்டால் சர்வ சாதாரணமாக டக்குன்னு வாயிலிருந்து பதில் வரும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்லி முடிச்சிருவோம். ஆனால் முஹம்மது நபியினுடைய வாழ்க்கை வரலாறை கேட்கிற பொழுது யாருக்கும் தெரியல. ஒரு ஆள்கிட்ட முகமது நபியுடைய தாயும் தந்தையும் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டால், முகமது நபினாலே இறை தூதர் தானே, அவங்களுடைய தாயும் தந்தைகளும் சிறந்தவர்கள் தான், சொர்க்கவாசிகள் தான் அப்படின்னு சில பேர் பதில் சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது மார்க்கத்தை நாம் தெரிந்து வைத்திருப்பது, கொள்கையை நாம் விளங்கி இருப்பது அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா இஸ்லாத்தில் இருந்துட்டாலே இறைவன் நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவா அப்படின்னு பெரும்பாலான மக்கள் நினைக்கிறார்கள். என்ன தவறு வேணாலும் செஞ்சுக்கலாம், என்ன காரியத்தை வேணாலும் செஞ்சுக்கலாம், இறைவன் நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான் அப்படின்னு பெரும்பாலான மக்களுக்கு எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மார்க்கம் நம்மளிடத்தில் இல்லை, கொள்கை நம்மளிடத்தில் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் எதை போதித்தார்களோ அந்த நடைமுறை நம்மளிடத்தில் இல்லை என்று சொன்னால் நமக்கும் இறைவன் நரகத்தை தருவான். எப்படி முஹம்மது நபியினுடைய பெற்றோர்களுக்கு இறைவன் நரகத்தை கொடுத்தானோ இஸ்லாத்தை கொடுக்கலையோ அதுபோல நாமளும் நரகவாசி தான். இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் இப்படித்தான் பயணிக்கிறார்கள். பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு முகமது நபியுடைய தாயும் தந்தையும் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் சொர்க்கத்தில் இருக்கிறாங்கங்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு தான் நமக்கு மார்க்க அறிவு இருக்கிறது. பெரும்பாலான ஆண்களும் பெண்களும் இஸ்லாத்தை தெரிந்து கொள்கிற விஷயத்தில் தூரமாகத்தான் இருக்கிறார்கள். படிக்கிறதுல, அதோடு தொடர்பு படுத்துறதுல, தெரிந்து கொள்வதில், நேரங்களை செலவழிப்பதில் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் அலட்சியம் காட்டுகிறார்கள். இந்த அலட்சியம் மார்க்க விஷயத்திலிருந்து நம்மளை தூரமாக்கி விடுகிறது. அது தெரியாதனால தான் இன்னைக்கும் பல இஸ்லாமிய மக்களை நீங்கள் போய் பாருங்கள், இன்னைக்கும் மது ஹலால்னு இருக்கிற ஆள் இருக்கிறான், போதை ஹலால்னு இருக்கிற ஆள் இருக்கிறான், விபச்சாரம் ஹலால்னு இருக்கிற ஆட்கள் இருக்கிறார்கள். என்ன தவறு வேண்டாலும் செய்து கொள்ளலாம், வட்டியை ஏற்படுத்தி கொள்ளலாம், புறம் பேசலாம், அடுத்தவரை இழிவுபடுத்தலாம். இப்படி மார்க்கம் தடுக்கிற ஒவ்வொரு விஷயமுமே இது சரியா தவறா, இதனால் மனிதன் பாதிப்படைவானா, அல்லாஹ்விடத்தில் நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா, இதனால் சொர்க்கம் நமக்கு தடைபெறுமா என்கிற எதுவுமே தெரியாம அல்லாஹ்வுடைய தூதர் எதெல்லாம் தப்பு எதெல்லாம் சரின்னு சொன்னாங்க என்பதை எதுவுமே விளங்காம இன்னைக்கு எல்லா தவறுகளிலும் மூழ்கிய சமுதாயமாக இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. நம்மள்கிட்டே இருக்குது, நம்மள்கிட்டயே பல குறைபாடுகள் இருக்குது. அதனுடைய நோக்கம் என்ன? நாம் இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதில் ஆசைப்படலை. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும்னு மார்க்க நமக்கு சொல்லிட்டு எப்படி நேசிக்க முடியும் சொல்லுங்கள்? நேசிக்கிறது இன்றைக்கி நம்மளுடைய உலகத்தில் நாம் செயல்படுத்துறது, ஒரு ஆளுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து நம்மளுடைய அன்பை வெளிக்காட்டுவோம். நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதை பரிமாறிக்கிட்டு அன்பை வெளிக்காட்டுவோம்.
அல்லது கட்டி தழுவி முத்தம் கொடுத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செஞ்சு நம்மளுடைய பாசத்தை வெளிக்காட்டுவோம். இன்னைக்கு முகமது நபி உயிரோடு இல்லையே, எப்படி நேசிக்க முடியும்? நேசிப்பது இஸ்லாத்தினுடைய கடமைன்னு மார்க்கம் சொல்லுது. நம்மளுடைய உயிரை விட முகம்மது நபியைத்தான் ஒரு இஸ்லாத்தை பின்பற்றுகிறவர் எல்லா நிலைகளிலும் முன்னிலைமைப்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. நேசித்தால் தான் நீங்கள் மூமின் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ எப்படி நேசிக்க முடியும்? அப்போ நேசம் என்பது அவர் இந்த உலகத்தில் எந்த கொள்கைக்காக வேண்டி இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார்களோ, அடியை வாங்கி ஊரை விட்டு துரத்தப்பட்டு சொந்த ஊரை விட்டு வேறொரு ஊரில் தங்கி அங்கு மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லி 23 ஆண்டு காலம் எந்த கொள்கைக்காக வேண்டி பாடுபட்டார்களோ அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் நாம் எப்போ நடைமுறைப்படுத்துகிறோமோ, அதுக்கு உயிரோட்டம் கொடுக்குறோமோ, அப்போ தான் முஹம்மது நபியை நாம் நேசிக்க முடியும். ஒரு தலைவரை நேசிக்கிறது அதானங்க அர்த்தம். இந்த உலகத்தில் எத்தனையோ கட்சி தலைவர்கள் வந்தார்கள், ஒரு கொள்கையை உருவாக்குவாங்க, திருப்பி மரணித்து விட்டு சென்று விடுவார்கள். அந்த கொள்கையில் இருக்கிறவர்கள் அவர் எந்த கொள்கைக்காக வேண்டி உயிரை விட்டாரோ அந்த கொள்கையை கடைசி வரைக்கும் கொண்டு போகிறது தான் ஒரு தொண்டனுடைய அடையாளம், தலைவனை நேசிப்பதுடைய அடையாளம். இன்னைக்கு நமக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் முகமது நபி 23 ஆண்டு காலம் எந்த கொள்கைக்காக வேண்டி பாடுபட்டார்களோ, எதை மக்களிடத்தில் வந்துவிடக் கூடாது என்று பயந்தார்களோ, எந்த இணை வைப்பை தகர்க்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தார்களோ, எந்த ஜாகிலியா காலத்தில் இருக்கிற அறியாமை காலத்தில் இருந்த மூட பழக்க வழக்க காரியங்கள் மக்களிடத்தில் வந்துவிடக் கூடாது என்று அழைப்பு பணி செய்தார்களோ, அதெல்லாம் நம்மளிடத்தில் இல்லாமல் போகிற பொழுது, இஸ்லாத்தை சரியாக நடைமுறைப்படுத்துகிற பொழுதுதான் நம்மில் ஒவ்வொரு நபர்களும் முஹம்மது நபியை நேசிக்கக்கூடிய நபர்களாக மாற முடியும். ஆனால் இன்னைக்கு நாம் இதை விட்டு தூரமாக இருக்கிறோம், இஸ்லாத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். எத்தனை குடும்பங்களில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் இஸ்லாத்தை குறித்து பேசியிருக்கிறோம், யோசிச்சு பாருங்கள். கணவன் மனைவி உட்கார்ந்து இஸ்லாத்தை பற்றி நமக்கு மத்தியில் என்னைக்கு பேசி பரிமாறி இருக்கிறோம்? நம்மளுடைய பிள்ளைகளிடத்தில் கூப்பிட்டு பள்ளிக்கு ஓத போனால் போதும் நம்ம நினைக்கிறோம். அல்லாஹை பற்றி எப்படி நம்மளுடைய பிள்ளை விளங்கி இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி எப்படி விளங்கி இருக்குது கேட்டு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். சொல்லுங்கள், பல பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். உனக்கு யாரை பிடிக்குன்னா அத்தா அம்மாவை தாண்டி, முஹம்மது நபியை தாண்டி, நண்பர்களை தாண்டி இன்னைக்கு எது டிவியில் காட்டப்படுகிறதோ, எந்த கார்ட்டூனில் அவன் மூழ்கி இருக்கிறானோ, எந்த படத்தில் மூழ்கி இருக்கிறானோ, யாரை அவன் அதிகமாக பார்க்கிறானோ கேள்விப்படுகிறானோ அவனைத்தான் எனக்கு பிடிக்குதுன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். வீட்டில் உங்கள் பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், எந்த நடிகரோ எந்த நடிகையோ எந்த கார்ட்டூனில் யாரை ஹீரோவாக காட்டுறானோ அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு ஓப்பனாக சொல்கிறான். இதை விட வெக்க நமக்கு வேறு என்ன வேணும்? யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்மளுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிற நாமே அந்த விஷயத்தில் ஆர்வம் காட்டுவதில்லை, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதில்லை. அப்போ இப்படி இருந்தால் மண்ணறையில் முஹம்மது நபியை குறித்து இறைவன் நம்மளுடைய மரணத்திற்கு பிறகு, உங்களுடைய மரணம் என்னுடைய மரணம், யாருமே மரணத்தை சந்திக்காமல் இருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் மரணம் இருக்கத்தான் செய்யுது. அந்த மரணம் என்னைக்குன்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மரணித்த அந்த நேரத்தில் நம்மளுடைய குழியில் நம்மளை அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு இணை வைக்காமல் இருந்தால்தான் கேட்கப்படுகிற கேள்விக்கு அல்லாஹ் என்கிற பதில் வரும். அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செஞ்சு தொழுதுகிட்டு வணக்க வழிபாடு இருந்தால் தான் உன்னுடைய இறைவன் யார் என்கிற அந்த கேள்விக்கு நம்மளுடைய நாவு அந்த இடத்துல அல்லாஹ் என்கிற பதிலை கொடுக்கும். முஹம்மது நபியை பிரியப்பட்டு அவருடைய கொள்கையை தெரிஞ்சு அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணித்திருந்தால்தான் முஹம்மது நபியை குறித்த கேள்விக்கு நம்மளால் எனக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் முஹம்மது என்கிற பதில் நம்மளால் சொல்ல முடியும். சும்மா பேரளவில் கொஸ்டினுக்கு மனப்பாடம் பண்ணிட்டு என்னென்னு தெரியாமல் எக்ஸாம் பேப்பரில் எழுதுகிற மாதிரி இருக்காது. வாழ்வியல் சரியாக இருந்தால்தான், வாழ்க்கை மரணம் வரைக்கும் அந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணித்திருந்தால்தான் அங்கு கேட்கப்படுகிற கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியும். அதற்கு பிறகுதான் நம்மளுடைய அமைதியான வாழ்க்கையை இறைவன் மண்ணறையில் ஏற்படுத்தி தருவான். அதுவே நமக்கு மோசமாயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், மறுமை அதை விட மோசம். யோசிச்சு பாருங்க. அப்போ மண்ணறையில் நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் முஹம்மது நபி இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள்.
இன்றைக்கி பல மக்கள் இஸ்லாத்தில் இல்லாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிறப்பிலேயே அவங்களுடைய குடும்பத்தார்கள்லாம் எந்த கொள்கையில் இருக்கிறாங்களோ அதே கொள்கையிலே, அதே அந்த வணக்க வழிபாடுகளிலே, இஸ்லாம் அல்லாத ஒரு கொள்கையிலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவன் அதையெல்லாம் தாண்டி நம்மளை பிறப்பிலேயே இஸ்லாமிய மக்களாகவே இறைவன் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறான். இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு பிறந்து அவர்கள் வணங்குகிற அதே அல்லாஹ்வை நம்மளையும் வணங்க வைத்து இன்னைக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கிறான். நாம் இஸ்லாத்தை புரிந்து விளங்கி சிந்தித்து நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறோம். முகமது நபியை பற்றி படியுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். நாம் அடுத்தவருக்கு முகமது நபி யார் என்கிற கருத்தை சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். ஆனால் பல இஸ்லாத்திற்கு இல்லாத சகோதரர்கள் முகமது நபியை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. இஸ்லாம்னா இப்படி அழகான ஒரு கொள்கையை எத்தி வச்சவரை, சிறந்த தலைவராச்சே, தன்னுடைய வாழ்க்கை முழுக்க மக்களுக்காக வேண்டி உழைத்தவராச்சே, எந்த ஒரு பொருளாதாரத்தை சேர்க்காதவராச்சே, எளிமையாக வாழ்ந்து மரணித்தவராச்சேன்னு அவர்கள் நம்ம இடத்துல கேட்கிறார்கள். நாம் வைக்கி தலை முடிஞ்சு போயிட்டு இருக்கிறோம். இப்படித்தான் நம்ம பெரும்பாலான இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை தாண்டி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறோம், நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு ஜமாத்து இப்படியெல்லாம் மக்களிடத்தில் முகமது நபியை பற்றி மக்களிடத்தில் எடுத்து சொல்லணும், அவங்களுடைய ஆட்சி முறையை சொல்லணும், அவங்க மக்களுக்கு ஆற்றிய நீதியை சொல்லணும், சிறுவர்களோடு எப்படி பழகினார்கள், இப்படி ஒவ்வொரு தலைப்பின் கீழ் ஒவ்வொரு மாதமும் மக்களிடத்தில் அல்லாஹுடைய கொள்கையை மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய இந்த 10 மாத செயல் திட்டங்கள் எடுத்திருக்கோம். ஏன் தெரியுமா? நாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நடைமுறைப்படுத்த முடியும். அதனால் மார்க்கத்தை தெரிந்து கொள்வோம், முகமது நபியை பற்றி புரிந்து கொள்வோம் என்று சொல்லி இந்த ஜும்மாவினுடைய முதலாவது உரையை நிறைவு செய்கின்றேன்.